நமசிவாய நம. திருச்சிற்றம்பலம். பதிகம் 38 மாணிக்கவாசக பெருமான் திருவேசரவு என்று ஒரு பதிகத்தை பாடியுள்ளார். அதிலே சுட்டறி ஒழித்தல் என்று அதிலே விளக்கம் வருகிறது. சுட்டறிவு என்பது அறிவு என்பது நாம் அறிந்து கொள்வது. இதிலே சுட்டக்கூடிய அறிவு, சுட்ட முடியாத அறிவு என்று இரு விதமாக பிரித்து சொல்கிறார்கள். சுட்டக்கூடிய அறிவு என்பது நம்முடைய பெயர், நம்முடைய சொத்து, சுற்றம், உற்றார், உறவினர் எல்லாம் சுட்டக்கூடிய அறிவு. சுட்ட முடியாத அறிவு என்பது இறைவன், உயிர், பாசம். இது மூணும் சுட்ட முடியாது. எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அவர்கள் இறைவனை பார்த்தார்கள் என்று சொல்ல முடியாது. அதே போல் நாம் உயிரோடு இருக்கின்றோம், இருந்தாலும் நம் உயிரை நாம் பார்த்ததில்லை. அதே போல் மாயை என்பதும் நம்மால் பார்க்க முடியாதது. இந்த பார்க்க முடியாதது, சுட்ட முடியாதது தான் சுட்ட அறிவு, சுட்ட முடியாத அறிவு. சுட்டக்கூடிய அறிவை நாம் ஒழிக்க வேண்டும். அதுதான் இந்த பதிகத்தினுடைய நோக்கம். இதிலே தீட்சை பதிகம் என்றும் சொல்லுவார்கள். நாம் இந்த உலகத்தில் உய்யும் பொருட்டு நமக்கு கிடைத்த தீட்சை 3 விதமாக சொல்கிறார்கள். நோக்க தீட்சை, பரீட்சை தீட்சை, தொடு தீட்சை என்று சொல்கிறார்கள். அதிலே இங்கே மந்திர தீட்சை, நாம் உச்சரிக்கக்கூடிய மந்திர தீட்சையை பற்றி சொல்லப்படுகிறது. நமச்சிவாய என்பது அந்த பஞ்ச தீட்சையாகும். அதை விளக்கும் விதமாக தான் இந்த பதிகம் அமைந்துள்ளது. அதை இப்பொழுது தான் உச்சரிக்கின்றேன். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்தீர்த்தன் என்புருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள் ஒருங்குதிரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெரும் குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே பன்னார்ந்த மொழி மங்கை பங்கானின் ஆளானற்கு உன்னார்ந்த ஆரமுதே உடையானே அடியேனை மண்ணார்ந்த பிற பருத்திட்டு ஆழ்வாய் நீ வாயன்ன கண்ணார உய்ந்தவாறு அன்றே உன் கழல் கண்டே ஆதமிலியான் பிறப்பு இறப்பென்னும் அருநரகில் ஆதமரும் இன்றியே அழுந்து வேர்க்கு ஆஹா என்று ஓதமளி நஞ்சுண்ட உடையானே அடியேற்குன் பாதமலர் காட்டியவாறு அன்றேயம் பரம்பரனே பச்சை தளரவாட்டி படசடையாய் பாதமலர் ஒச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோயன் செத்தத்தார் உய்ந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தே கற்றறியன் காலை ஞானம் கசிந்துருகேன் ஆயிடினோம் மற்றறியன் பிற தெய்வம் வாக்கேளால் வார்கடல் வந்து உற்றிரு மாந்திருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொன் தவிசு நாய்க்கிடுமாறு அன்றே நின் பொன்னருளே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின்னருளால் உய்ஞேன் எம்பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேல் என்றாண்டவாறு அன்றே அம்பலத்தமுதே என்பாலை பிறப்பரு திங்கு இமையவர்க்கும் அறிய ஒன்னா தென்பாலை திரு பெருந்துரை உரையோம் சிவபெருமான் அன்பால் நீ அகம் நெகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கிய ஆறு அன்றே எம்பெருமானே மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லா ஒத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே புகுந்தெங்கே புரள்வேனை கருணையினால் பெற்றேனி ஆண்டவாறு அன்றே எம்பெருமானே மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்துள்ளுருக தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்றேத்தி பருகிய நின் பரம் கருணை
தடம் கடலில் படிவமாறு அருள் எனக்கிங்கிடை மருதே இடம் கொண்ட அம்மானே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தெனதுள்ளாம் புகுந்தடியேற் கருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. சிவாயம். திருச்சிற்றம்பலம்.